என்னாச்சு? என்னங்க என்ன பண்றீங்க? அப்பா அப்பா ஐயோ கடவுளே, என்னாச்சு உங்களுக்கு? அப்பா வேணாம்பா. என்னடா பண்ற? என்னங்க அப்பா என்னடா பண்ற நீ? என்னங்க ஆச்சு? பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். அப்பா வேணாம்பா. என்னங்க ஆச்சு? அப்பா என்னப்பா பண்றீங்க? பைத்தியம் பைத்தியம். நான் மென்டல், நான் பைத்தியம். அப்பா, பைத்தியம் என்ன உங்களுக்கு? பண்ணும்? இப்படிதான் அடிக்கும். அப்பா இப்படிதான் அடிக்கும். கேளு ராஜாராம். நிறுத்துங்கப்பா. பைத்தியம் தன்னை பைத்தியம் சொல்லாதுல்ல? அப்ப நான் பைத்தியம் இல்ல. ஐயோ. நான் பைத்தியம் இல்ல. ஐயோ. நான் பைத்தியம் இல்ல. ஏன் இப்படி பண்றீங்க? உங்க எல்லார விட தெளிவா யோசிக்கிறவன் நான். அப்படி இருக்கும்போது என்ன ஒரு பைத்தியக்கார டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்கீங்க. அது ஒரு கேவலமான பொய்ய சொல்லி இல்ல? இது பாருங்க, நான் உங்களை பைத்தியம்னு நினைச்செல்லாம் கூட்டிட்டு போல. நீங்க தலையில அடிபட்டதுல இருந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, அதுக்காக தான் டாக்டர் கிட்ட. வேற எந்த அர்த்தத்திலையும் ஓ எடுத்துக்காதீங்க. சூப்பர், வெரி குட், நல்ல விஷயம் தானே. என் மேல இருக்க அக்கறை ஆ? அப்படி இருக்கும்போது உனக்கு உடம்பு சரியில்லைன்னு பொய்ய சொல்லி எதுக்காக என்ன அங்க கூட்டிட்டு போன? சரி, உங்ககிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சது தப்புதான். ஓ ராஜாராம், நான் தான்ப்பா ரொம்ப பயந்து போயிட்டேன். அதான் நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன். தெரியும் தெரியும். இந்த வீட்ல என்ன ஆரம்பத்துல இருந்தே ஒரு பைத்தியமா பாக்குறது நீதான். அப்படி இல்லப்பா. சீ, நீ எல்லாம் ஒரு சிஸ்டர். எனக்கு ஒண்ணும் ஆகல. இந்த வீட்ல உங்க எல்லாருக்கும் தான் என்னமோ ஆயிடுச்சு. உங்க யாருக்கு என் மேல அன்பு அக்கறை எதுவுமே கிடையாது. எல்லாம் ஆரம்பத்துல இருந்து என்ன ஒரு எதிரியாவே பாக்குறீங்க. பா யாருப்பா உங்களை எதிரியா பாக்குறது? என்னங்க இது? உங்க மேல பாசம் இல்லைன்னு சொல்றீங்க. அக்கறை இல்லாமையா நீங்க ரோட்ல கிடக்குறீங்கன்னு தெரிஞ்சதும் பதற அடிச்சு ஓடி வந்தோம். அதுக்கு பேர் அக்கறை இல்ல. இந்த குடும்பத்தோட மானம் போயிடக்கூடாது, நாளைக்கு தலை நிமிர்ந்து தெருவுல நடக்க முடியாது, அதுக்காக பண்ணது. அதுக்கு பேரு சுயநலம்.